சரவண விக்ரம் ஒரு முறை அனன்யா கிட்ட சொன்னார், இனி நான் கேட்பேன், எல்லாத்தையும் கேட்பேன். அதை பிக் பாஸ் நம்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா சரவண விக்ரம் சேவ் பண்ணி ஜோவிகாவை பண்ணி விட்டாங்க அந்த வாரம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காரு. இவர் பேசுகிறத பார்த்தா இவன் ஏதோ செய்ய போகிறான்னு சேவ் பண்ணி விட்ருவாங்களா என்னன்னு தெரியலையே. இப்போ மணிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, அண்ணாத்த எனக்கு 2 கண்களை பார்த்தேன் அண்ணாத்த, ஒன்று பூர்ணிமா, இன்னொன்று மாயா. மற்றவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு, பட் இவங்கள அந்த மாதிரி நான் நம்பினேன் தெரியுமா. ஏன் நம்பினேன்னா அவங்கள இப்போ வார இந்த வீக்கெண்ட் எபிசோட்லாம் அவங்கள பயங்கரமாக சில விஷயம்லாம் கேட்பாங்களே, அவங்க அழுதா நான் அழுவேன், அவங்க சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். அந்த மாதிரி இருந்தான் தானா. நான் என் தங்கச்சி சொல்கிறா, இந்த 5 ஸ்டார் நான் வாங்கினேன்ல இவனுக்கெல்லாம் ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்லி எள்ளி நகையாடி இருக்காங்க அண்ணாத்த. எனக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டமாக இருந்திருக்கு. அதேமாதிரி விஷ்ணுக்கிட்ட உட்காந்துக்கிட்டு அவங்க பேசும்போது இந்த காக்ரோச் எல்லாம் அணைச்சி விட்டுருணும். அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு போல இருக்குது, அதில் பூர்ணிமாவும் இருந்திருக்காங்க போல இருக்குது. இதெல்லாம் நினைக்கும் போது நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன் தெரியுமா. அவங்க என் உயிர் மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு விஷயம் சொன்னால் நீ ஆடி போயிடுவேன் அண்ணாத்த. சொல்லவா? சொல்லுடா விக்ரம். என்னதான் கமல் சார்கிட்டே நான், அவங்க கமல் சார் சொன்னார் இந்த மாதிரி விஷயங்கும்போது நான் கமல் சார்கிட்டே சொன்னேன். அவர் எனக்காக பேசுகிறது எவ்வளோ பெரிய விஷயம். அவர்கிட்டே சொன்னேன், இல்லை சார் ஃபண்டுக்காக சொல்லியிருப்பாங்க சார் நான் சொல்கிறேன். ஆனால் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொன்னார், அவர்கிட்டே நான் சரியாக இது நினச்சி பார்த்தா எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா அண்ணாத்த. நாத்த உன்னையே நான் எதிர்த்துருக்கேன், அர்ச்சனாவை எதிர்த்துருக்கிறேன், நிச்சயமாக கூட எல்லாரையுமே எதிர்த்தேன் அவங்களுக்காக. ஒரு போர்படி தளபதி மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் போல இருக்கு. நான் முட்டாளாக இருந்திருக்கிறேன் அண்ணாத்த அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருக்கிறாரு. எனவே என்ன பண்ணுறது.